சிராஜ் வந்து நியூ பால்ல விக்கெட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ ஒருவேளை ஆகாஷ்தீப் நல்லா போடும்போது, அவர வந்து நியூ பாலுக்கு பயன்படுத்திட்டு 3 சீமரா அவர பயன்படுத்தலாமான்னு நான் உங்கள்ட்ட ஏற்கனவே கேட்டிருந்தேன் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அத இன்னைக்கு பண்ணாங்கல்ல? இன்னைக்கு பண்ணாங்க, நேத்தையும் பண்ணாங்க. நேத்தையும் நியூ பால்ல வந்து ஆகாஷ்தீப் தான் நியூ பால்ல போட்டாரு. அதுக்கு அதுக்கு வந்து அதுக்கு 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 ஒரு பயன் கிடைச்சிருச்சு. சிராஜை உசுப்பி விட்ட மாதிரி எடுத்து சிராஜ் நல்லா போட்டாரு. இன்னைக்கு பெஸ்ட் இந்த சீரீஸ்லயே பெஸ்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சிராஜ் வாஸ் ஒன்லி டுடே. அதுவும் இல்லாம டாப் ஆர்டர் விக்கெட்ஸ இந்த இன்னிங்ஸ்ல தான் எடுத்தே குடுத்திருக்காரு இந்திய அணிக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டைலண்டர் விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்து குடுத்துட்டு இருந்தாரு. இல்ல நம்ம அப்படி சொல்றோமே தவிர சிராஜ் வந்து இந்த சீரீஸ்ல பூம்ராக்கு அடுத்து அவர் தான் மேக்ஸிமம் விக்கெட் டேக்கர். ஐ திங்க் ஹி ஹஸ் டேக்கன் 16 விக்கெட் எடுத்துட்டாரு 4 மேட்ச்ல. ஆமா. இன்ஃபேக்ட் இவர் வந்து 29 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த சீரீஸ்ல பூம்ரா. அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா கமின்ஸ் 17 விக்கெட், இவர் 14 விக்கெட் அப்படிதான் எடுத்திருக்காங்க. ஓவராலா பார்க்கச்சே நம்பர் 3 பொசிஷனுக்கும் நம்பர் 2 பொசிஷனுக்கும் வந்துட்டாரு சிராஜ். பட் அவருடைய பெனிட்ரேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இல்ல. அவர் நார்மலா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் மேட்ச் வின் பண்ற அளவுக்கு போடுற கெப்பாசிட்டி இருக்கிறவர் தான். அந்த அளவுக்கு போடல. பி லேட் பட் டோன்ட் பி நெவர்ங்கிற மாதிரி அட்லீஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஹோப் ஹி சஸ்டைன்ஸ் ஹிஸ் ஃபார்ம்.